ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி ஹாரி பாட்டர் சீரிஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம வால்டமோர்ட் உருவாக்கின ஹார்க்ரக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வால்டமோர்ட் அதை எப்படி உருவாக்கணும், அதுக்கப்புறம் அதை எப்படி ஒளிச்சு வச்சான், அதுக்கப்புறம் எப்படி அதை அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம ஹார்க்ரக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஹார்க்ரக்ஸ் அப்படிங்கிறது ஹாரி பாட்டர் 6th பார்ட்டில் தான் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு மனிதனை கொன்று அவரோட உயிரை ஒரு பொருளுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறதுக்கு பேர் தான் ஹார்க்ரக்ஸ். இதை பற்றி வால்டமோர்ட் தன்னோட டீச்சரான ஸ்லெகான் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாரு. ஹார்க்ரக்ஸ் செய்யணும்னா ஒருத்தரோட உயிரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. முதல்ல நம்ம வால்டமோர்ட் செஞ்ச ஹார்க்ரக்ஸ் என்னன்னு பார்ப்போம். டாம் ரிடில் டைரி, அதுக்கப்புறம் வால்டமோர்ட்டோட அம்மாவோட மோதிரம், ஹஃப்ல்பஃபோட கப்பு, அதுக்கப்புறமா ஸ்லிதரினோட லாக்கெட்டு, ரவீனா கிளேவோட டைடம், அதுக்கப்புறமா ஹாரி, அப்புறம் நாகினிங்கிற ஒரு பாம்பு. முதல்ல டாம் ரிடிலோட டைரி. ஸ்லிதரின் உருவாக்கின சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டில் பேசிலிக்ஸ் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட டாம் ரிடில் அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே போய் பேசிலிக்ஸ்கை கண்ட்ரோல் பண்ணி ஆஃப் பிளேட் இருக்கிற மக்களை கொல்லலான்னு முயற்சி பண்ணுறாரு. அப்படி இந்த ஹாக்வர்ட்ஸில் மோர்னிங் மொர்ட்டலுங்கிற பொண்ணை பேசிலிக்ஸ்கை யூஸ் பண்ணி கொல்றாரு. அந்த பொண்ணோட உயிரை எடுத்ததுக்கப்புறம் தான் உயிரை பிரித்து அந்த டாம் ரிடிலோட டைரியில் முதல் ஹார்க்ரக்ஸாக செய்கிறான். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டான லூசிஃபர்கிட்ட கொடுத்து ஒளிச்சிக்க சொல்கிறான். இந்த டைரியை தான் ஹாரி பாட்டர் 2ல் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டுங்கிற படத்தில் ஹாரி பாட்டர் பேசிலிக்ஸோட பாய்சனை யூஸ் பண்ணி இந்த டைரியை அழிக்கிறான். வால்டமோர்ட் தன்னோட படிப்பை எல்லாத்தையும் ஹாக்வர்ட்ஸில் முடிச்சுட்டு வெளியே வேலை தேடி வரும்போது பர்கின் அப்படிங்கிற ஒரு கடையில் வேலை செய்கிறாரு. அங்கேருந்து தான் அவருக்கு ஸ்லிதரினோட லாக்கெட் கிடைக்கிது. அடுத்தது ஹஃப்ல்பஃபோட கப்பு. அதே பர்கின் கடையில் ஒரு வயசான லேடி வேலை செய்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து ஹஃப்ல்பஃபோட கப்பை எடுக்கிறான். ஏன்னா ஹஃப்ல்பஃப் இவங்களுக்கு நெருங்கின சொந்தம். அவங்கள லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி அவங்கள கொன்று அந்த ஹஃப்ல்பஃபோட கப்பை 2வது ஹார்க்ரக்ஸாக செஞ்சு பெல்லாட்டிக் லெஸ்ட்ரேஞ்சிட்ட கொடுத்து பேங்கில் போட சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஹஃப்ல்பஃப் கப்பை தான் ஹாரி பாட்டர் 7ஓட 2nd பார்ட்டில் ஹெர்மியோனி கிரேஞ்சர் பேசிலிக்ஸ் பாய்சனை யூஸ் பண்ணி அழிப்பாங்க. மார்வலோ கார்னட் ரிங். டாம் ரிடில் இருந்துட்டு நான் யாரோட பையன், எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போவார். அங்கே அவரோட அங்கிள் மட்டும் இருப்பார். அவருக்கும் லைட்டாக பைத்தியம் முடிச்சிருக்கும். அங்கே இருக்கிற தன்னோட அங்கிளை கொண்டுட்டு அவங்க அம்மாவோட ரிங்கை எடுத்துருவாரு. அந்த ரிங்கையும் 3வது ஹார்க்ரக்ஸாக மாற்றி அவரோட வீட்லேயே ஒளிச்சு வச்சிருப்பாரு ஒரு ஸ்பெல்லை போட்டு. அந்த ஸ்பெல்லை மீறி எடுக்க போனதுனால தான் டம்பிள்டோருக்கு அவரோட ஹேண்டில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஸ்லிதரின் லாக்கெட். வால்டமோர்ட்டுக்கு ஸ்லிதரின் லாக்கெட் ஒரு குடும்ப சொத்து. அவர் நிறைய மகிழ்ஸை கொண்டு அதை 4வது ஹார்க்ரக்ஸாக மாற்றிறாரு. அதை ஒளிச்சு வைக்கிறதுக்காக அவரோட கேவ், அதாவது குகையில் கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறாரு. அதை ஹாரியும் டம்பிள்டோரும் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா கிரிஃபண்டோரோட ஸ்வாடை யூஸ் பண்ணி வீஸ்லி அதை அழிச்சிருவாரு. ரெவினா க்ளோ டைடம். ரெவினா க்ளோ டைடம் அவங்க பொண்ணான ரெவினா கிட்ட எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற ஒரு மகுல கொண்டு அதை ஹார்க்ரக்ஸாக மாற்றிறாரு. அது ஹாக்வர்ட்ஸ்லேயே எங்கேயாவது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த தடவை அவர் 5வது முறை தான் உயிரை பிரிச்சதுனால கண்ணு ரெட் கலரில் பால்வெளி நிறத்துக்கு மாறிறாரு. ஹாக்வர்ட்ஸில் டிஃபென்ஸ் டீச்சராக வேலை கேட்டு போறாரு டாம் ரிடில். ஆனால் அங்கே வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இனிமேல் இந்த வேலைக்கு யாரும் 1 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு ஸ்பெல் போட்டு போயிறாரு. அதுக்கப்புறமா அந்த டைடமை ரூம் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு வால்டமோர்ட். அதை ஹாரி கண்டுபிடிச்சு அந்த ரூம் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்ஸ்லேயே வச்சு பேசிலிக்ஸோட பாய்சனை பயன்படுத்தி அதை அழிச்சு நெருப்பில் போட்டுறாங்க. அடுத்து ஹாரி பாட்டர். பருவது உரைத்தல் சொன்னதுபடி ஹாரி பாட்டர் தான் தன்னை அழிக்க வந்தவங்கன்னு நினைச்சிட்டு லில்லி பாட்டரையும் ஜேம்ஸ் பாட்டரையும் கொண்டுட்டு ஹாரி பாட்டர் அழிக்கிறதுக்காக வராரு. ஹாரி பாட்டர் மேலே ஆப்ராகடாப்ராவை யூஸ் பண்ணி ஹாரி பாட்டர் கொல்லும்போது அவங்க அம்மா போட்ட ஸ்பெல்லுனால அது மறுபடியும் வால்டமோர்ட்டுக்கே திரும்பிடுது. இதனால வால்டமோர்ட்டோட உயிர் பிரிஞ்சு ஹாரி பாட்டருக்குள்ள போயிருது. அதனால தான் ஹாரி பாட்டர்னால பாம்போடெல்லாம் பேச முடியுது. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹாரி பாட்டர் வால்டமோர்ட் முன்னாடி போய் நிற்கிறாரு. வால்டமோர்ட் ஆப்ராகடாப்ராவை யூஸ் பண்ணி ஹாரி பாட்டர் கொல்லும்போது ஹாரி பாட்டருக்குள்ள இருந்த வால்டமோர்ட்டை கொண்டுட்டான். நாகினி ஸ்னேக். வால்டமோர்ட்டுக்கு இருந்த ஒரு எபிலிட்டி பாசிங் டங், அதாவது ஸ்னேக் கூட பேசுறது. அதனால எப்பயுமே ஸ்னேக் ஒன்று அவர் கூடயே இருக்கும். ஒரு டைம் பீட்டர் பெட்டிக்ரோவும் வால்டமோர்ட்டும் பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அதை ஒட்டி கேட்ட வாட்ச்மேனை வால்டமோர்ட் கொன்றாரு. அதை கொல்லும் போது 7வது ஹார்க்ரக்ஸா அந்த நாகினியை உருவாக்கிறாரு. அந்த நாகினியை தான் ஹாரி பாட்டர் லாஸ்ட் பார்ட்ல லெவன் லாங் பாட்டம் கிரிஃபண்டோட வாளை பயன்படுத்தி அதை கொன்றுவாரு. 7 ஹார்க்ரக்ஸையை அழிச்சதுக்கு அப்புறமா வால்டமோர்ட் இறந்துருவான். ஓகே விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தா வால்டமோர்ட்டோட ஹார்க்ரக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் போட ட்ரை பண்றேன்.